எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நம்ம சேனலில் ஒரு டியூட்டோரியல் பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் தான். அது சம்மந்தமான ஒரு டியூட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப நேரம் பேசாமல் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து acronyms and abbreviation அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது acronyms, abbreviation இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஆசை, பேங்கிங் எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கெல்லாம் இந்த அப்ரிவேஷன், acronyms, abbreviation ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஒரு அப்ரிவேஷனாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்காம இல்லை. நான் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே ஒரு அப்ரிவேஷன் கூட கேட்காம இருந்ததில்லை. ஓகே, வாங்க டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நான் ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 40 MB வரும் சைஸு. ஆனால் இது பெருசாக இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். 4.7 ஸ்டார் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில். இதுக்கு போன அப்டேட்டில் கூட 1 மில்லியன் அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அப்டேட் இது வரல. கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட்டில் 1 மில்லியன் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. சரி, வாங்க போகலாம். ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இது அதாவது என்னுடைய மொபைல் ரேம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் லோட் ஆகி வரதுக்கு டைம் ஆகும். இதுதான் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். நமக்குன்னு சொல்கிறத விட எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஓகே, ஓகே, இப்போ இந்த ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு சர்ச், அதுதான் டிஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹோம், அது வந்து டிசேபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹோமில் தான் இருக்கோம். ஆப் புக் மார்க், இதுவும் டிசேபிளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி அந்த வார்த்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த வேர்டை வந்து நம்ம புக் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஷேர். இது எல்லா ஆப்லேயுமே பொதுவாக இருக்கிற ஆப்ஷன் தான். அது இந்த மோர் ஆப்ஷன்லேயும் இங்கே என்னென்ன இருக்கோ அது தான் மோஸ்ட்லி அங்கேயும் இருக்கும். பார்ப்போம். ஓகே, பேக், மார்க், ஹோம், ஃபாண்ட் சைஸ், கிளியர் ரீசன், ரிமூவ் ஆட். இந்த ரிமூவ் ஆட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் அப்ளிகேஷனாக மாறும். அதாவது பணம் கட்டி நம்ம வாங்கணும். ஆனால் இது நார்மலாகவே ஃப்ரீ வெர்ஷனே நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் அக்சஸபிளாகவும் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல். ஆடு வந்து அந்த ஆட் அப்படியே பேக் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அது அங்கேருந்து அதே ஷேர் தான். ரேட் கொடுங்க. ப்ளே ஸ்டோரில் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இதில் 4.6 கொடுத்துருக்காங்க, 6-7 கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டட். இது ரிலேட்டடான என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, அப்புறம் இவங்க என்னென்ன ஆப் விட்டுருக்காங்க இந்த கம்பெனி அப்படின்றது தான். ஓகே, ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும் இந்த அப்ளிகேஷன் பற்றி அப்படின்னா நீங்களே சொல்லலாம். ஓகே, வாங்க எப்படி அப்ரிவேஷன் சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதில் 2 வேர்ட்ஸ் மட்டும் சர்ச் பண்ணி டிஃபால்ட் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற வேர்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 2 வேர்டு, எம்பிஜி இல்லைனா ஜேபிஜி அப்படின்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது ஃபோட்டோ ஃபார்மெட்டில். அந்த ஜேபிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். இந்த அப்ரிவேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகும். ஆன்லைனில் இருந்தால் நீ இல்லாத அப்ரிவேஷனும் அக்ரானிம்ஸை தேடி எடுத்துக்கலாம்.
இல்லை ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணோம்னா இங்கே இருக்கிற, அதாவது இதில் எத்தனை கணக்கான அக்ரானிம்ஸ் இருக்குது அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. Graphics file type slash extension lossy compressed 24-bit color image storage format developed by the joint photographic experts group definition. அதாவது graphic file photo extension JPG. JPG graphics file type slash extension. அதாவது JPGங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன், அது graphic file type, அதுதான் JPG. ஓகேங்களா? அப்படி இல்லை கீழே JPG Geoffrey Paul Aldier fashion designer JPG Jim Madison group Canada definition. ஓகே, அதாவது இது ரிலேட்டடான ஜேபிஜி அப்படின்னா ஜேபிஜி ரிலேட்டடான மற்ற அப்ரிவேஷன்ஸ் அக்ரானிம்ஸ் இருக்கும், அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் இதுதான் ஜேபிஜியோட ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் ஜேபிஜி. ஜாயிண்ட் அதாவது ஜாயிண்ட் வித் ஜே, ஃபோட்டோ பி, graphics extend group. அடுத்தது ஓகே, இப்போ வந்து அடுத்ததான் நம்ம ஜேபிஜி செக் பண்ணி பார்த்தோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு சில அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அக்ரானிம்ஸும் சரி அப்ரிவேஷனும் சரி. அடுத்தது வந்து இந்த MP4, அந்த MP4க்கு இந்த MP அப்படின்ற வேர்டு, அந்த ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷனுக்கு வர வேர்டு என்ன அக்ரானிம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம், என்ன அப்ரிவேஷன் அப்படின்றது. MPEG layer for audio அப்படின்னு சொல்லி காட்டுது. உண்மையான அக்ரானிம்ஸ் சொல்லலாம் அப்ரிவேஷன். அதாவது மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட் குரூப் MP4, மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட் குரூப். ஓகேங்களா? இது வந்து MP4. அதுக்கப்புறம் ஒரு 2 வேர்ட்ஸ் முடிஞ்சது. இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேர்ட்ஸ். இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு 2 வேர்ட்ஸை மட்டும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த டியூட்டோரியல் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். DRDO அதாவது இங்க இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் அந்த அக்ரானிம் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் இதோடைய அப்ரிவேஷன் அதுவும் டெஃபினேஷனும் வந்துடும். DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி கழகம், ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஓகே, அடுத்தது இங்கே அப்படியே நீங்கள் வேர்டை பார்த்துட்டு இந்த வேர்டை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த DRDO அடிச்சு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா IRDP. Capital U, capital I, capital R, R, D, 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 D. Earth in list. Keyboard closed. Click பண்ணுங்க. Search Earth. IRDP. ASEAN Deep Discovery Protocol. Free நிறைய வரும். சரி, இந்த IRDP தொடர்புடைய ரிலேட்டடான வேர்ட்ஸ் நிறைய வரும். அப்ரிவேஷன்ஸ்லாம் நமக்கு முக்கியமான வேர்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம்.
இன்டிகிரேட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் இந்தியா, அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இன்டிகிரேட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் இந்தியா, இதுதான் IRDPயோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. நிறைய, அதாவது இந்த அப்ளிகேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன். நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இல்லாத வேர்ட்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் கீழே வெப்சைட் இருக்குது, இந்த ஃபேர்லாக்ஸ். இந்த acronymfinder.com இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி இந்த URL கம்ப்யூட்டர்லேயும் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த டுட்டோரியலில் மீட் பண்ணுவோம். பாய்.